விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர், திருவெண்ணைநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவானது காணப்பட்டு வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க? எவ்வளவு மணி நேரம் வரை காலையில் இந்த பனிமூட்டமானது விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காணப்படுகிறது? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர், அரகண்டநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்போது கடும் பனிப்பொழிவானது நிலவி வருகிறது. அதாவது பனிப்பொழிவானது கண்டாச்சிபுரம், அரகண்டநல்லூர், வீரபாண்டி, திருவெண்ணைநல்லூர், அதனை சுற்றியுள்ள சீமையூர், புதுப்பாளையம், குன்னத்தூர், எடப்பாளையம், அரசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவானது நிலவி வருகிறது. இந்த பனிப்பொழிவு காலை 6 மணி அளவில் தீரும் என்ற நிலையில் இருந்து தற்போது 7:30 மணி அளவில் கூட பனிப்பொழிவானது தீராமல் தொடர்ந்து கடும் பனிப்பொழிவானது நிலவி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் பனிப்பொழிவால் சாலை தெரியாத நிலையில் வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். காலையில் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவின் காரணமாக நடப்பயிற்சி மேற்கொள்பவர்களும் வாகனோடையும் கடும் அவதிக்கு உள்ளாகிறார். மேலும் இந்த பகுதியில் அரகண்டநல்லூர் பகுதியில் ரயில்வே நிலையம் உள்ளது. அந்த ரயில்வே நிலையத்தில் காலை அதிகாலையில் திருக்கோயிலூர் பகுதியில் இருந்து திருவண்ணாமலை மார்க்கமாக செல்பவர்களும் விழுப்புரம் மாவட்டம் செல்பவர்களுக்கும் அதிகாலையில் வேலைக்கு செல்பவர்களுக்கு அந்த தொடர் வண்டியே ஒரு முக்கிய பயணமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் கடும் பனிப்பொழிவினால் தொடர் வண்டி காத்திருக்கும் வேலைக்கு செல்பவர்களும் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இந்த பனிப்பொழிவானது மார்கழி மாதத்தில் தொடங்கி தற்போது பங்குனி மாதம் வரை தொடர்ந்து கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் பொதுமக்களும் தினந்தோறும் அதிகாலையில் பணிக்கு செல்பவர்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வினோத்.